ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என் ட்ரேடிங் ட்ரிக்ஸ். நேற்று நான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் ஒரு சில லெவல்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அந்த லெவல்ஸ் படி இன்றைக்கி மார்க்கெட் போனதால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம மேலே இருக்கிற நேற்று மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சோ அந்த ஏரியாவோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அது ரெண்டில் எங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கேண்டில் கொடுத்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே க்ளோஸ் வைக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து புட் சைடு போகலான்னு சொல்லியிருந்தேன். அந்த புட் சைடு போகலான்னு சொன்னதால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. இந்த ஃபால் ஆன ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரி எடுத்துருக்கிறேன். என்ட்ரி எடுத்துகிட்டு அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 140 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. அது வரைக்கும் 140 பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து ட்ரேடில் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் கேப்சர் பண்ண முடிஞ்சது 80 பாயிண்ட் வரை கேட்ச் பண்ணேன். சரிங்களா? இந்த ரெட் கலர் சப்போர்ட் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1ன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே வரை என்னுடைய டார்கெட் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலர் 22,694 வரையும் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். ரெண்டாவது டார்கெட் வந்து 22,637 வரையும் என்னுடைய செகண்ட் டார்கெட் வச்சுருந்தேன். அது வரையும் மார்க்கெட்டில் வந்து ஹோல்டு பண்ணாமல் முடிஞ்ச வரையும் நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடுறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாலே இந்த ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணுற அந்த மூமெண்ட்டை வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிட்டு வர்றது வந்து நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி ஃபஸ்ட்டு கேண்டிலே இப்போது எடுத்தோன்னு நம்ம ட்ரேடில் எடுத்துகிட்டு ஒரு சில இதில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் எப்படி எடுத்தேன்னா, ரிஜெக்ஷன் மார்க்கெட் ஒரு கேப் அப் மூமெண்ட்லேருந்து நம்ம ஃபால் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ட்லேருந்து ஃபால் ஆகுதான்னு பாருங்கள். அந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ட்ரேட்குள்ளே போகலாம். சப்போஸ் நேற்று சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஆச்சுன்னா சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போட்டு பாசிட்டிவாக இருக்கணும். கேப் டவுனில் இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா மேலே எது வரையும் போகணுன்னா நேற்றுடைய லோ வரையும், இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் நேற்றுடைய லோ வரையும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி அதுலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ளே க்ளோஸ்அப் வச்சிடுச்சுனாலே நீங்கள் வந்து செல் சைடு போயிடலாம், தாராளமாக போகலாம். போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகுதோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அது ரெண்டையும் வந்து நோட் பண்ணுங்கள். ஒரு மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முக்கியமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன், நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டு வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறேன்னா, சப்போர்ட் லைனு ரெசிஸ்டன்ஸு, செகண்டு ட்ரெண்ட் லைன், அதாவது மேலேருந்து போட்டிருக்கிற கிராஸ் கோடு மாதிரி போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், கீழே போட்டோன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இந்த ரெண்டு விஷயம். மூணாவது பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுக்குன்னா நீங்கள் வந்து செல் சைடு போகலாம். செல் சைடு போனீங்கன்னா மார்க்கெட்டு கீழே எங்கே உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குதோ அந்த சப்போர்ட் வரையும் உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கலாம். அந்த சப்போர்ட்டையும் உடைக்கும் பட்சத்தில் அதுக்கு கீழே எங்கே சப்போர்ட் லைன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அது வரையும் செகண்ட் டார்கெட் வைக்கலாம். சரிங்களா? இது வந்து மூணாவது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்னா, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ட்ராப் பண்ணணும், செகண்டு ட்ரெண்ட் லைன் சொன்னால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ட்ராப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு சப்போஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் ரிஜெக்ஷன் ட்ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ஷன் கொடுக்கல, ஒரு க்ரீன் கேண்டிலாக கொடுத்ததுன்னா மேலே அதுக்கு முன்னாடி எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது வரையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அது வரையும் ட்ரேடில் வெயிட் பண்ணலாம். மாற்றிக்கிட்டே இருக்கணும். ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ள மார்க்கெட் க்ளோஸ்அப் வச்சுச்சுன்னா டவுன் சைடு நீங்கள் வந்து டார்கெட் லெவல் எங்கே சப்போர்ட் இருக்குன்னு வைக்கணும். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ்அப் வச்சிடுச்சுன்னா மேலே எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். கீழே க்ளோஸ்அப் வச்சுச்சுன்னா சப்போர்ட் எங்கே இருக்குதோ அது வரையும் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இது வந்து 3 கன்ஃபர்மேஷன் வச்சுருக்குறோம். சப்போர்ட்டு, ட்ரெண்ட் லைனு, ரெசிஸ்டண்ட்டு, ட்ரெண்ட் லைனு, இந்த 3 கன்ஃபர்மேஷன் வச்சுருக்குறோம். இந்த 3 கன்ஃபர்மேஷன் இல்லாமல் அடிஷ்னலாக மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் க்ரீன் கலர் கேண்டில் வச்சு சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். இதுக்கு அடுத்தது இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் எப்படின்னா, ஒரு சில இண்டிகேட்டரில் மார்க்கெட் போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகும். மூவிங் இஎம்ஏ அது சொல்லலாம். ஓகேங்களா? 20 இருக்குது, 50 வைக்கலாம், 200 வைக்கலாம். இது 3 யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு இண்டிகேட்டரில் டச் பண்ணுறப்பையும் நீங்கள் நல்லா மார்க்கெட்டை கவனிச்சிங்கன்னா
அந்த ஒவ்வொரு இண்டிகேட்டரில் மார்க்கெட் டச்சப் வைக்கிறப்போ ஒரு ரிஜெக்ஷனை கொடுக்கும். ரிஜெக்ஷன் கொடுக்குறப்போ எதுக்குன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜில் பட்டு தான் ஒரு ரிஜெக்ஷன் வச்சு வரும். ஒரு சிலர் வந்து டார்கெட் லெவல் எப்படி வைப்பாங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் கிட்ட தொடர்றதுக்கு மார்க்கெட் போகுதுன்னா அது வரையும் ஒரு டார்கெட் வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதையும் வந்து பிரேக்கப் கொடுத்துருச்சு அப்போது 50 வரையும் வைப்பாங்க. 50 மூவிங் ஆவரேஜ் எங்கே கிராஸ் அப்பிக்குதோ அது வரையும் டார்கெட் வைப்பாங்க. அதுவும் பிரேக்கப் கொடுத்துச்சுன்னா 200 மூவிங் ஆவரேஜ் அது வரையும் மார்க்கெட் வந்து போகும்னு சொல்லி டார்கெட் வச்சு மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. நம்ம மூவிங் ஆவரேஜ் எதுக்கு வச்சுருக்கிறோன்னா ஒரு சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா விவேப்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த விவேப் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா விவேப் எப்படின்னா விவேப்புக்கு மேலே வந்து இண்டிகேட்டர் க்ளோஸ் அப் வச்சு அதுலேருந்து அகெயின் சப்போர்ட் எடுக்கணும். புரியுதுங்களா? மார்க்கெட் விவேப்புக்கு கீழே ரெட் கலர் கேண்டில் வந்துருச்சு, வந்து திரும்ப ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்து விவேப்புக்கு மேலே க்ளோஸ் அப் வச்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் அதுலேருந்து ஒரு க்ரீனாக மூவ் ஆகுது அப்படின்னா விவேப்பில் சப்போர்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். அந்த விவேப்லேருந்து நீங்கள் ஒரு கால் சைடு எடுக்கலாம். விவேப் மூவிங் ஆவரேஜ் இது வந்து சிம்பிளாக வந்து இதில் வச்சு ட்ரேட் பண்ணலாம். டெக்னிக்கலாக அனலைசிங் பண்ண கற்றுக்குங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்ன பேட்டர்னில் இருக்குது அதோடைய பேட்டர்ன்லாம் நம்ம வந்து நோட் பண்ணணும். பேட்டர்ன் படியும் மார்க்கெட் மூவ் ஆகும், இண்டிகேட்டர் ரூல் படியும் மூவ் ஆகும், ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் படியும் மூவ் ஆகும். அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பல டெக்னிக்கல் படி தான் வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்குது. அதுபடி தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு ஏதாவது அனலைசிங் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயிலாம் தேவைப்படுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.